இந்த ஞாயிற்றுக்கிழமையும் கூட நாம் சபை கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபை இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவரை ஒரு மறுபடியும் பிறந்த மனம் திரும்பின ரட்சிக்கப்பட்ட எந்த பிள்ளையும் தெய்வத்தை ஒரு தகப்பனாயும் தாயாய்ந்தாம் அறிந்திருப்பார்கள். நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தோம், அவர்களுக்கு அப்படித்தான் தேவன் தம்மை வெளிப்படுத்துவார், தகப்பனாயும் தாயாயும். ஏன்னா அவர் மனுஷனை ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கினார். தேவன் என்றோ ஆண் என்றோ பெண் என்றோ தனித்தனியாக இல்லை, தேவன் ரெண்டும். இப்போ மறுபடியும் பிறந்த ஒரு பிள்ளை தெய்வத்தை தாயை போலவும் தகப்பனை போலவும் கண்டு அவரே ஆறுதலும் தேர்தலும் என்று அறிந்த ஒரு மனுஷன்தான் மறுபடியும் பிறந்த பிள்ளை. சபைக்கு எல்லாரும் அப்படி அறிந்தவர்களாய் வருகிறதில்லை, எல்லாரும் அப்படி தேவனை அறிந்தவர்களும் அல்ல. கொஞ்சம் பேர் தேவனை அப்படி அறிந்திருக்கிறார்கள். தேவனுடைய கவனம் எல்லாம் எப்போ நீங்கள் வேதத்தில் நம்ம வாசித்தாலும் தேவனுடைய முழு கவனமும் எப்பவும் அவருடைய பிள்ளைகளோடும் தேவனை தகப்பனாயும் தாயாயும் அறிந்த அல்லது தேவனை தகப்பனாய் அறிந்தவர்களோட மட்டும்தான் அவருடைய அதிக கவனம் இருந்தது. பரிசேயர்களும் இருந்தார்கள், வழக்கு பண்ணிக்கொண்டு வாது பண்ணிக்கொண்டு முரட்டாட்டம் செய்து கொண்டு இருந்தார்கள். அவர்களோடு அவர் கவனம் அதிகமாக செலுத்தலை. அவர் அதிகமாக அக்கறையும் கவனமும் செலுத்தின மக்கள் யார் அப்படின்னா அவருடைய சீடர்கள், தேவனை தகப்பனாக இருந்தவர்கள். அவரோட உட்கார்ந்து பேசினாங்க, அவரோடு பலவிதமான மறைப்பொருளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். முழு மனது இல்லாமல் ஏனோ தானோன்னு சபைக்கு அப்படி வர்றவங்களும் இருக்கிறோம். ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க, அறகுறையாக முழு மனதோடு இல்லாமல் ஏனோ தானோன்னு, இது ஏதோ கடமையாய் ஒரு சடங்கு மாதிரி சபைக்கு வந்து பொருள் உண்டு. அவர்கள் தேவனை தகப்பனாய் அறியாதவர்கள், ஒரு தாயை போல தேற்றுகிறவர் என்று அறியாதவர்கள். அவருடைய கவனமெல்லாம் அவர்களோடு இல்லை. பேசினார், அவர் பரிசோரோடெல்லாம் பேசினார், கடிந்து கொண்டார். ஆனால் அவருடைய கவனம் எல்லாம் அவருடைய சீசர்களோட மட்டுமே அவருடைய அக்கறை இருந்து கொண்டே இருந்தது. காரணம் அவர்கள்தான் தெய்வத்தை தகப்பனாயும் தாயாயும் அறிந்தவர்கள். நாம் ஆண்டவரை வேதத்தில் அப்படி வாசிக்கிறோம். திரும்ப 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 ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். ஆண்டவர் தேவன் தெரிந்து கொண்ட ஜனத்தை, சபையில் அக்கறையாய் பொறுப்பாய் வந்து உட்கார்ந்துருக்கிற ஜனம் யார் தெரியுமா? நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் என்னை தெரிந்து கொண்டார் என்ற ஜனம். எபேசியர் 1:4 எப்படி எழுதியிருக்கு? அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் என்னை தெரிந்து கொண்டார் என்று அறிந்த ஜனம். நான் அழைக்கப்பட்டவன், ரோமர் 8 எழுதியிருக்கு, அழைக்கப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நான், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார் என்று அழைத்திருக்கிற ஜனங்களோடு தேவன் அதிக அக்கறை செலுத்தி திரும்ப 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 அவருடைய வாழ்க்கையில் இடைபெட்டு கொண்டே இருக்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட மக்களுக்கு சோர்வுகள் வரலாம், ஆவிக்குரிய பிணி வரலாம், நோய் வரலாம், பின்மாற்றங்கள் கூட சில நேரங்கள் அவர்கள் யோபு போல நான் முன்ன போன அவர் இல்லை, பின்ன போன அவர் இல்லை, அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கமும் அவர் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையோடு வரலாம். நாம் கேட்டது போல் சத்துருக்கள் பெருகலாம். சத்துருக்கள் பிசாசு தான், நாம் இல்லைன்னு சொல்லலை. பிசாசு மட்டும் இல்லை, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடி யாரெல்லாம் குற்றஞ்சாட்டுகிற ஆவியோடு கூட பிறரை நியாயந்திருக்கு குற்றஞ்சாட்டுகிற ஆவியோடு இருக்கிறோமோ அவர்கள் தேவனுக்கும் சத்துரு, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சத்துரு தான். நாம் அப்படி சத்துருவாய் பார்க்க வேண்டியதில்லை, அவர்கள் தேவனுக்கு சத்துருக்கள் தான். குற்றஞ்சாட்டும் ஆவிகளோடு, குறை சொல்லும் ஆவிகளோடு இருக்கிறவர்கள். ஒருவேளை நம்ம சங்கீதத்தில் கேட்ட மாதிரி தாவீது சொல்கிறது அப்படிப்பட்டவளை தான். என் சத்துருக்கள்னா பிசாசுகள்ன்ற அர்த்தம் மட்டும் இல்லை, பிசாசு தான் மெயின். பிசாசுனுடைய ஆவியை கொண்டிருக்கிறவர்கள் சத்துருக்கள் தான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்துருக்கள் தான். அப்படிப்பட்ட தேவனை தேடுகிற ஒரு பிள்ளை, ஆழமாய் தேடி வருகிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் சோர்வுகள், பல சூழ்நிலைகள், நெருக்கங்கள் வரலாம். தேவன் திரும்ப 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 அந்த மனுஷர்களோடு இடைபெட்டு அவர்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த அவர் வல்லவராயிருந்து திரும்ப திரும்ப இடைபடுகிறார். நாம் எரேமியா புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோமானால் அங்கே நமக்கு தெரியும் ஒரு சம்பவத்தை.
முதல் வசனத்தில் ஒரு பேவன் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அங்கே நீங்கள் ஒரு வார்த்தையை வாசிப்பீங்களானால் திரும்ப அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து, அப்படின்னா அது அவருடைய கையிலே கெட்டு போனது. கெட்டு போனதை திரும்ப, கெட்டு போனதை தூக்கி போட்டுடலாம். நம்மெல்லாம் தூக்கி போடுறோம்னா எப்பவும் தூக்கி போட்டிருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் நடந்து கொண்ட விதம் நடிக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நேர்மையாக ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருக்கு கொண்டு வந்த அவமானம், ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் நடந்து கொண்ட விதங்களை நினச்சா அவர் தூக்கி எப்பவும் போட்டுடலாம். ஆனால் அவர் அதற்காக அழைக்கலை. நம்மளை விட்டு விடவோ, நம்மை அப்படியே தூக்கி போட்டுறவோ, கையில் இருக்கிறது அது ஒத்து வராமல் போனதுனால தூக்கி போட்டுறவோ இருக்க அவர் அழைக்கலை. அவர் நம்மை நிலைநிறுத்த, நம்மை சீர்படுத்த நம்மை அழைத்த தேவன். அதனால் திரும்பவும் தன்னுடைய பார்வைக்கு நலமானபடி திரும்பவும் அதை சரி செய்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு சில சம்பவங்களை மட்டும் நான் கடந்த நாட்களில் வாசித்ததை சொல்கிறேன். யோவான் சுவிசேஷம், இன்றைக்கி ஏன் நாம் அப்படி தாயை போல் அவரை அறியணும் அப்படின்னு, இன்றைக்கி தானே மதர்ஸ் டே, இன்றைக்கி தான் தாய்மார்கள் தினம். அந்த தாய் போல் இருக்கிற தெய்வத்தை நாம் அறியணும். அவர் நம்மை அழைத்த தெய்வம், நம்மை ரட்சித்த தெய்வம், தாயின் கற்பத்தில் வேறு பிரித்த தெய்வம், நம்மேல் அக்கறையாயும் அன்பாயும் இருக்கிற தெய்வம். ஏசாயா புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். 66ஆம் அதிகாரம், அந்த வசனத்தை வாசித்துட்டு நம்ம அங்கே போகலாம். 66ஆம் அதிகாரம். தெய்வத்தை அப்படி நம்ம எல்லாரும் பார்க்கணுங்க. எல்லாராலும் பார்க்க முடியாது தான். ஏன்னா குணப்படாத, அறமனம் உள்ள, முழு மனதோடு இல்லாதவர்களுக்கு தேவன் தெய்வமாகவே தாயாய் வெளிப்படுகிறது இல்லை. இங்கே நான் வாசிக்கிறோம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், ஒரு தாய் போல எப்படி தெய்வம், தாய்க்கு எப்படி ஒப்பாய் அவர் சொல்லப்படுகிறார், எப்படி அவர் இருக்கிறார் பார். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? பால் குடிக்கிற ஒரு பிள்ளையை மறப்பாளோ? ஒருவேளை வளர்ந்த பிள்ளையை வேணால் மறக்கலாம், சும்மா கொஞ்ச நேரம் அப்படியே மறந்துருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் பால் குடிக்கிற ஒரு பிள்ளையை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தான் நம்மளை ரட்சித்து, நம்மளை மறக்கிறதே இல்லை. நமக்கு பின்னாடியே மனசை வைத்திருக்கிற ஒரு தெய்வம் தான் நம்மளை அழைத்தார். தம்முடைய சீடர்களுக்கு பின்னையே தன் மனதை வைத்து கொண்டு அவர்களை திருத்த வேண்டிய நேரங்களில் திருத்தி, அவர்களை சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரங்களில் சப்போர்ட் பண்ணி, அவர்கள் ஒரு முறை வயலில் போகும்போது கதிரை கொய்து சாப்பிட்டாங்க. பரிசேயர்கள் அவர்கள் உங்கள் சீடர்கள் ஓய்வு நாளை மீறுகிறார்கள்னு சொன்னாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் நினைக்கிறீங்க? ஏன்பா என் கூட வந்துக்கிட்டு இது கூட தெரியலையா, ஓய்வு நாளில் மீறினேன்னு ஒரு பேரையா வாங்கி கொடுக்குறது நான் சொன்னாங்க? இல்லை, அப்படி சொல்லலை. தாவீதை எடுத்து பேசுகிறார். அவ்வளவு சப்போர்ட்டடாக, பாவம் இல்லாத எந்த விஷயத்திலும் ஆண்டவர் சப்போர்ட்டு தான். ஒருவேளை தவறி இருந்தாலும், குற்றம் குறைகள் இருந்தாலும், தடுமாறி இருந்தாலும் அவருடைய மனம் நமக்குள்ள, நம்ம நோக்கியே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்குங்க. ஒரு தாயினுடைய மனம் எப்பவும் பிள்ளையிலே இருக்கிறதே, கவனமாக இருக்குதே, அது எங்கே விளையாண்டுக்கிட்டு இருந்தாலும் அதை பற்றி தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த உயிர் அங்கே இருக்குங்க. நமக்கு புரியும், அது நம்ம உயிர், அது அங்கே இருக்குது, கொடுத்துருக்குறோம். கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்குது, அவருடைய வாழ்வு ஜீவன் நமக்குள்ளே வந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய ஆவியினால் பிறந்தவர்கள் பின்னே தேவனுடைய ஆவியும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவர்களை எப்படி தேற்றலாம், எப்படி அவர்களை சரி செய்யலாம், தாய் போல தேற்ற. 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அதே ஏசாயா 66. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஏன் ஒருத்தர் தேற்றணும்? அவர் சில கலக்கங்களுக்குள்ள போகிறார், சில சோதனைக்குள்ளே போகிறார், சில பிரச்சனை உள்ள கடந்து போகிறார். மனம் மறிஞ்சு திண்டுக்கு முண்டுக்கா பாவம் செய்துட்டு இல்லை, தேவனை அறியாதவர்கள் தான் அப்படி. தேவனை அறிந்தவர்கள் ஒருபோதும் மனப்பூர்வமாய் நடக்கிறதே இல்லைங்க. மனப்பூர்வமாய் நாம் திண்டுக்கு முண்டுக்கா நடக்கிறோம்னா நம்ம தெய்வத்தை அறியாதவர்கள். தாய் போல அப்படின்லாம் அவர் நம்ம வாக்கு அப்படி பண்ணலை.
சில கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்கிறது, தேவன் தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்திலும் நம்ம குறைவெல்லாம் நிறைவாக்குவார் அப்படி கிளைம் பண்ணுவோம். நீர் என்னை விட்டு விலகிறதில்லை, கைவிடுவதில்லை அப்படி எழுதி இல்லை. அது எல்லாருக்கும் அது பலிக்கிறது இல்லை. அறகுறையா ஏனோதானோன்னு இல்லை, முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு தேவனை நேசிக்கிறேன். உங்களுக்காக சாவேன், உங்களுக்காக சாவல் இருப்பேன்னு சொல்லுகிற அழைச்சா அவர் சொன்ன உடனே அவருக்கு பின்னே வருகிற சீடர்கள் என்ன ஏதுனுமே யோசிக்காம. நீ சீடர்களை யோசித்து பாருங்க. விட்டுட்டு வானா உடனே விட்டுட்டு பின்னாடி போகிறான், எதை பற்றியும் யோசித்து இல்லை. ஒருத்தர் ஆஃபீஸில் உட்காந்துரு கிளார்க்கு மத்தேயும் வான்னா என்ன செஞ்சிட்டாரு, அப்படியே பேனாவை வச்சார், எல்லாம் ரெக்கார்டை வச்சார், அவர் வாட்டில் கிளம்பி வந்துட்டார். வலையை போட்டுட்டு அப்படியே வந்துட்டார். நான் எங்கள் அம்மாட்ட கேட்டு வரேன், எங்கள் அப்பாட்ட கேட்டு வரேன், அவங்கள கேட்டு இதை விட்றேன், அதை கேட்டு விட்றேன், அப்படி இல்லைங்க. அது முழு மனசு இல்லை, ஏனோ தானோன்னு. இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் கிளைம் பண்ண முடியாது. முழு இருதயத்தோடு தேடுகிற மனுஷருக்கு தேவனுடைய மனம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கு, அவர்கள் பின்னாடியே இருக்குது. கடந்த வெள்ளிக்கிழமை நான் இப்படி யோசித்தேன். 21ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லிட்டு பாருங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட தாயை போல இருக்கிறாங்கன்னு பார்க்கணும்னா அவருடைய மனம் அவருடைய பிள்ளைகள் மேல் எப்படி இருக்கு. 20ஆம் அதிகாரம், அவர் உயிர்த்தெழுந்துட்டார். உயிர்த்தெழுந்து அவர் தம்முடைய சீசர்களுக்கு, நீங்கள் 20ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிங்க, அவர் எப்படி உயிர்த்தெழுந்து தரிசனமாகி காரியங்களெல்லாம் செய்தார். சொல்லிட்டு அவர் தம்முடைய சீசர்களை சந்திக்க வந்தார். அவருடைய மனம் எப்பவும் அவருடைய சீசர்கள் மேலே தான் இருக்குது. உயிர்த்தெழுந்து தீமை செய்த ஏரோதையோ பிலாத்தியையோ பார்த்து சந்தித்து பி கேர்ஃபுல்ன்ட்டு வரல, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாங்க. தீமை செய்கிறவர்கள் 110 வருஷம் கூட இருப்பாங்க. இயேசுவை கொலை செய்தவர்கள் 110 வருஷம் கூட வாழ்வாங்க, இன்னும் செல்வ செழிப்பாக கூட வாழ்வாங்க. அதெல்லாம் போய் அவர் பண்ணிக்கிட்டு இல்லை. அவர் தம்முடைய சீசரிடத்தில் வந்திருந்தார். அப்போது திதுமு எனப்பட்ட தோமா என்பவர் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. அவர் வந்த அன்னைக்கு தோமா இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து காட்ட வந்த அன்னைக்கு தோமா இல்லை. அடுத்த வசனம், மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னான். இது தேவனுக்கு தெரியுமா? இப்படி அவன் சொன்னது தெரியுமா தெரியாதா? இருதயத்தில் நினைக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும்ல. இவன் கண்டு தொட்டு விசுவாசித்தானே, விசுவாசிக்காட்டானே. இவன் என்ன போகிறான், இவன்லாம் வேற, இவனுக்கு பதில் வேற ஒருவரை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இவர் என்ன கண்டு தொட்டு பார்த்து விசுவாசிக்கிறது, அப்படிதான் விசுவாசிப்பாரோ அப்படின்னு சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம், தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் தாய் போல மனம் கொண்ட தெய்வம், அழைத்த தெய்வம், ரட்சித்த தெய்வம், எதற்காய் அழைத்தாரோ, இந்தியாவுக்கு வரணும்னு அழைத்தாரா இல்லையா? பின்னாடி தான் நமக்கு தெரியும் இந்தியாவுக்கு வந்தாருன்னு. ஆனால் தேவனுடைய மனதில் அவர் இந்தியாவுக்கு வரணும்னு இருந்ததா இல்லையா? அந்த அழைப்பு, அவர் எதுக்கு அவனை அழைத்தாரோ அந்த அழைப்பிலே அவன் சுணங்குகிறான். இப்போ அந்த அழைப்பிலே இப்போ குளிர்ந்து போகிறான், சந்தேகப்படுகிறான், அவிசுவாசப்படுகிறான். போகிறான். இவன் இல்லைன்னா இந்த கல்லை உண்டாக்கி ஒருவனை இந்தியாவுக்கு அனுப்பலான்னு இல்லை, இவனை தாயின் கற்பத்தில் நான் முன்குறித்திருக்கேன், உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்திருக்கிறேன் அப்படின்னு அவனை புறக்கணிக்காமல் தள்ளாமல் தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறக்கணிக்கிறது இல்லை. அப்படி அவர் விசுவாசிக்க மாட்டேன் என்றான். சொல்லிட்டு அவன் இருந்துட்டான், நான் விசுவாசிக்க மாட்டேன், அவரை பார்க்கணும் தொடணும்னு சொன்னான். ஆண்டவர் இருதயத்தில் இதெல்லாம் அவருக்கு தெரியுது. இப்படி ஒருத்தன் சொல்லுகிறானே, இவனை ஏன் போய் பார்க்கணும்? என்ன பெருமை ஒருத்தரை பார்க்குறதுக்கு, மன்னிப்பு கேட்கறதுக்கு, நேரடியாக கேட்குறதுக்கு. இந்த அரசியலில் தான் அப்படி இருக்குது, இறங்கி வர முடிய மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் 8 நாளைக்கு பிறகு, அடுத்த வசனம், மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். கரெக்டாக இன்னைக்கு தோமா இங்கே இருக்கிறார்னு அவருக்கு தெரியுது. சந்தேகப்பேர் வழி இப்படியெல்லாம் பார்த்தா தான் நம்புவேன், தொட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லுகிற ஒருவன்
மனசில் கிளேசம் அடைந்தவன், சந்தேகப்படுகிற ஒருவன், அவிசுவாசப்படுகிற ஒருவன் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இந்த ஆத்மா விடுகிறதுக்கல்ல, அழைத்தவர், ரட்சித்தவர், ஜீவனை கொடுக்க வந்தவர் 8 நாளைக்கு பிறகு கரெக்டாக போய் அவனை சந்தித்து அவனை விசுவாசிக்க செய்து, இதுதான் அவருடைய மனம், விசுவாசிக்க செய்து அவனை ரட்சித்து கண்டு விசுவாசிக்கிறவன் காணாது விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி அவனை விசுவாசிக்க செய்து இந்திய தேசத்துக்கு ஆவியானவர் அனுப்பினாங்க. அவர் வந்து தான் இங்கே பெரிய காரியங்களை செய்தார். இப்படி சோர்ந்து போன ஒரு மனுஷனை விட்டுட்டார்னு நினைக்கிறீங்களா? அவருடைய மனம் அவனுக்கு பின்னாடியே தான் இருக்கு எப்பவும். அதே 21ஆம் அதிகாரம் இவைகளுக்கு பின்புன்னு முதல் வசனம் எழுதி எல்லாம் நடந்துருச்சு. இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது. ஒரு வெளிப்பாடை தேவன் காண்பிக்கிறார். அவர் வெளிப்பாடு கொடுக்கிற, தன்னை வெளிப்படுத்துகிற விவரம் என்ன அப்படின்னு இங்கே எழுதியிருக்கு. எப்படி வெளிப்படுத்துகிறார்? ஒருத்தர் இருக்கிறார். யார்? பேதுரு. நமக்கு தெரியும் பேதுருவை. நம்ம லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அப்படி அவரை ஆண்டவரே, உங்களுக்கு என்ன நடந்தாலும் உங்களை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்க மாட்டேன், காவலிலும் சாவலும் உங்களுக்காக நான் வாழ்வேன்னு சொன்னார். கொஞ்சம் தூரத்துக்கு பிறகு நீங்கள் வாசி லூக்கா திருப்பி கொண்டு நாம் இங்கே வருவோம். அவர் என்ன செய்தார்? 22ஆம் அதிகாரம் அவரை பிடித்து 54ஆம் வசனம். என்ன வைராக்கியமாய் வாழ்ந்த, வைராக்கியமாய் பேசின ஒரு மனுஷன் இப்போ தடுமாறுகிறார். அறகுறையான ஆட்கள் அல்ல, அரைகுறையான ஆட்களை பற்றியெல்லாம் நான் பேசிக்கிட்டு இல்லை. இப்போ நான் பேசிக்கிட்டு முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் தேவனை பின்பற்றுகிற சீசர்களுக்கு தாய் போல் அவருடைய மனம் எப்படி அவர்களுக்கு பின்னையே நடக்குது அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர்கள் அவரை பிடித்து பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுரு தூரத்தில் பின் சென்றார். விட்டுட்டார், அவ்வளோதான். கூடையே நடந்தவர், பக்கத்தில் அழைத்தவரை அழைச்சிக்கிட்டு கடிந்து கொண்டவர், முகமுகமாய் பேசினவர், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்துவின் வெளிப்பாடு பெற்றவர், இப்போ பின்வாங்குகிறார். இந்த தாய் மனம் எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே அவர் பின்வாங்குகிறார். பின்வாங்கி அவர் போகிறார். நமக்கு தெரியும் 18, 58, 59, 60 வசனங்களை வாசித்தீங்கன்னா நம்ம வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அதுக்கு மேலே எழுதியிருக்கு 3 முறை மறுதலிச்சு. அவ்வளவு தடுமாற்றம் அவனுடைய வாழ்க்கையில் வந்து. அப்போது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். ஒரு தாய் மாதிரி, பெத்த தாய்க்கே இப்படி பண்ணுறதா அப்படின்னு ஒரு பார்வை அப்படி பார்த்தாங்க பாருங்க. என்ன எழுதியிருப்பார்? சேவல் கூவுவதற்கு முன்னே என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுது. ஆண்டவருடைய மனம் அவனை அப்படி பார்க்குது, தாய் போல பார்க்குது, தகப்பனை போல் அப்படி பார்க்குது. இவ்வளோ பெரிய துரோகத்தை நம்ம செய்துட்டோமே, இவ்வளோ பெரிய தப்பை நம்ம மனப்பூர்வமாய் பண்ணிட்டோமே அப்படின்னு அவருடைய பார்வையில் நொறுங்கி போன பேதுரு போய் மனங்கசந்து அழுதான். இந்த ஒரு இடத்துல வாசிக்கிறோம், நான் மார்க்குன்னு நினைக்கிறேன். அவர் உயிர்த்தெழுந்தார் ஆண்டவர். அவருடைய மனம் எப்படி இருக்குது பாருங்கள், தேவனுடைய மனம். அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பிறகு யாருக்காக ஞாபகம் இருக்கா? உயிர்த்தெழுந்துட்டார். உயிர்த்தெழுந்த பிறகு 16:7 தேவதூதன் சொல்லுகிறார், நீங்கள் போய் நீங்கள் அவருடைய சீசரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவருக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். தேவதூதன் கவனமாக பேர் வச்சிருக்கான், பேதுருக்கு சொல். அவன் இப்போ அழத் தொடங்கிட்டான்.
அவன் 3 நாளாக அழுதுகிட்டு தான் இருக்கிறான். தெய்வம் தாய் போல மனம் என்னை சுற்றி 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 வந்த தெய்வத்தை அறியாமல் போனேனே, இவ்வளவு பெரிய அன்பும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய பொறுமை சாந்தமும் உள்ள தெய்வத்தை நான் இப்படி மறுதலிச்சிட்டேனே என்று அவன் மனநொந்து அப்படியே மனங்கசந்து அழுதுகிட்டு இருக்கிறான். அப்படியே அவன் சோறு தண்ணி இல்லாமல் அழுதுகிட்டே இருந்தால் ஆள் சோர்ந்து போவான், செத்து கூட போவான். செய்தியை போய் முதல்ல பேதுருக்கு சொல், நான் உயிர் தெழுந்தேன்னு சொன்னால் அவன் கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பா என்னை பார்க்க வருவான். ஏன்னா அவன் செத்து கூட போவான். போய் பேதுருக்கு சொல்லுன்னு சொன்ன தேவதூதன். ஏன் பேதுரு சீசர்களுக்கு சொல்லி எழுதியிருக்கலாமே. அப்படிப்பட்ட நமக்கு பின்னாடியே நடக்கிற நல்ல தெய்வம் அந்த ஆண்டவர் தான் நம்மளை அழைச்சிருக்காங்க. நம்மளை விட்டு விடுகிறது இல்லை, விட்டு விட மாட்டாங்க, நிச்சயம் விட்டு விட மாட்டாங்க. அதுக்காகவே அழைச்சாங்க, அதுவாக நமக்குள்ளே வந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழிகாட்டவும் ஆலோசனை சொல்லாமலும் புத்தி புகட்டாமலும் கிறிஸ்துவை ஞாபகப்படுத்தாமலும் நம்மளை பரிசுத்தப்படுத்தாமலும் இருக்கிறதுக்கு ஏதோ பாவியை பெற்றுக்கொண்டோம்ங்கிற ஒரு நாடகம் ஆடுகிறதுக்கு உள்ளே வந்தாங்க. கிறிஸ்துவை நமக்கு நினைப்பூட்டி, கிறிஸ்துவை நமக்கு காண்பித்து, நம்மை தைரியப்படுத்தி, பலப்படுத்தி, உற்சாகப்படுத்தி சரித்தான ஆண்டவர் வந்தாங்க. சரியான நேரத்தில் அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி, ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜனத்தை, தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனத்தை, அப்படி தான் நான் அதை வாசிக்கிறேன். 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். ஒருவேளை ஆபத்திலே அந்த ஜனங்கள் கூப்பிடாம கூட இருக்கலாம். பேதுரு கூப்பிட செஞ்சார். நொந்து நூலாகி அவர் பார்த்த பார்வையில் ஆள் தவிடுபடி ஆகிட்டு அந்த ஆள். ஆண்டவரே, இன்னுமா என் மேலே இறக்கமாக இருக்கீங்க? உங்கள் மூஞ்சில் நான் எப்படி முழிப்பேன்? அழுது 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 புலம்பிக் கொண்டிருந்தார். கர்த்தர் தம்முடைய அன்பை, அவர் தம்முடைய வசனத்தை 20ஆம் வசனம், அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நீ மேலே உள்ள வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட நெருக்கங்கள் அப்படிப்பட்ட மக்கள் போகிறார்கள் என்று. எவ்வளவு நெருக்கங்களில் கஷ்டங்களில் போகிற அந்த மக்கள் தங்கள் ஆபத்தில் கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் ஆண்டவர். தாய் போல தகப்பனை போல மனம் கொண்ட ஆண்டவர், நம்மை ரட்சித்தவர், நமக்கு பின்னையே தன்னுடைய மனதை வைத்திருக்கிற ஆண்டவர், நம்மை தப்புவிக்கவும் ரட்சிக்கவும் ஆறுதல் செய்யவும் தைரியப்படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் மனம் கொண்ட கர்த்தர் பேதுருவை பார்த்து அப்படி மாட்டிட்டார். அவனுக்கு போய் சொல்லுங்கன்னு சொன்னார். இன்னும் 21ஆம் அதிகாரம் திருப்பிக்கும், யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். இந்த பேதுரு அதோடு இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் பல நேரங்களில் பல காரியங்கள் நடக்கலாம். நடக்கும்னு இல்லை, நடக்கலாம். அவன் இந்த பேதுரு எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார்னு பாருங்கள். இந்த பேதுரு எத்தனையோ சூழ்நிலைகளை தடுமாறின மனுஷன் இப்போ என்ன செய்கிறார்னா, கடைசியாக உயிர் தெழுந்த ஆண்டவர் காரியங்களை தன்னை வெளிப்படுத்த போகிறார். என்ன நடந்தது, எப்போ வெளிப்படுத்துகிறாருன்னா, வலையை எடுத்துக்கொண்டு வாங்க மீன் பிடிக்க போவோம்னு தான் கெட்டதோடு எல்லாமே எல்லாரையும் எழுதுக்கிட்டு போகிறார். எங்கே எழுதிருக்கு பாருங்கள். மற்றவர்களை நோக்கி 3ஆம் வசனம், மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் படகு ஏறினார்கள் மீன் பிடிக்க. வாங்க போவோம். சில நேரங்களில் குடும்பத்தில் தலைவன் தடுமாறினா எல்லாமே தடுமாட்டம் தான். தாய் தடுமாறினா எல்லாம் தடுமாட்டம் தான். தாய் சுயநீதினா பிள்ளைகள் பல மடங்கு சுயநீதியாக இருக்கும். தகப்பன் சுயநீதிக்காரராக இருந்தால் பிள்ளைகள் சுயநீதிக்காரர்களாக தான் இருக்கும். தகப்பன் நொறுங்குனா பிள்ளைகள் நொறுங்கி இருக்கும். பேதுரு போனால் எல்லாம் போகுது. இவன் போனால் கெட்டால் கெட்டு போகலாம், எல்லாரையும் இழுக்கிறானே, போனால் போகிறான், விடு இவனை இதோடே அப்படின்னு நல்ல ஆண்டவர் அழைத்த ஆண்டவர். அவனுக்கு பின்னே தன் மனதை வைத்தவர், தன் ஜீவனை அவனுக்குள்ளே வைத்தவர், அவனுக்குள்ளே தன் ஜீவனை கண்டவர். அப்படியே விட்டுருல, போனால் போகிறான் அப்படின்ட்டு இல்லை, போலங்க. வாஸ்து பாரு. விடியற் காலமான போது 4ஆம் வசனம். எப்போ விடியும்னு தாய் காத்திருக்கிறது போல தேவன் காத்திருக்கிறாங்க. விடியும் ராத்திரி முழுவதும் இவங்க மீன் பிடிக்கிறாங்க. பிடிக்கட்டும், இவனை சந்திக்கணும்னா இவனை நான் அழைத்திருக்கிறேன், ரட்சித்திருக்கிறேன், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறதுக்கு முன்குறித்திருக்கிறேன், உலக தோற்றத்துக்குமே நான் முன்குறித்திருக்கிறேன்.
மகிமையாய் கொண்டு போய் அங்கே நிறுத்த என்னை நானே சிலுவையில் நான் ஒப்பு கொடுக்கப்படுறது சீடர்களுக்காக. அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே சேர்க்கிறதுக்காக ரட்சிப்பின் அதிவித உபத்திரவங்களின் பாதையில் கடந்து போயிருக்கிறார். நம்ம விட்டுட்டு போகிறதுக்கு இல்லை, நம்மளை உருவாக்க. நம்ம பாடணும்ல, நம்மை உருவாக்க, சிருஷ்டிக்க மட்டும் இல்லை. இந்த மரம் செடி கொடியை பாருங்கள், அப்படியே உருவாக்குன்னு அது அப்படியே இருக்குது. பப்பாளி மரம் பப்பாளிக்காய் காய்க்குது, மாமரம் மாமரத்தை காய்க்குது, கொய்யா மரம் காய்க்குது. இந்த மனுஷன் மட்டும் அப்படி இல்லையே. சிருஷ்டித்தது மாதிரி அவன் இல்லை, அவன் தப்பாக போயிட்டான், இழந்து போனான், பின்மாறினான், மறுதளித்தான், தேவனை விட்டு பிரிந்தான், பிசாசின் சொல்லை கேட்டான், பிசாசு போலானான், தாறுமாறானான், நித்தம் பொல்லாதா இருந்தது. அவரை இருதயத்துக்கு விசனத்தை உண்டு பண்ணினான், சஞ்சலத்தை ஏற்படுத்தினான். அப்படியே விட்டுட்டாரா? இல்லையே, அப்படி விடலாம் ஆண்டவர். திரும்ப 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 தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். தீர்க்கதரிசிகளை அனுப்பிக்கிட்டே இருந்தார். எப்பவும் திரும்புங்கன்னு அனுப்பிட்டு விட்டுலாம். எப்படியாவது போகுது, வேறு ஜனத்தை தெரிந்து கொள்ளலாம் என்றல்ல, தெரிந்து கொண்டவர்கள் என்ற விசுவாசமும் ஆழமான நம்பிக்கை நமக்கு இருந்தால், தாயின் கற்பத்தில் என்னை வேறு பிரித்தார், பேர் சொல்லி என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்கிற விசுவாசமும் மறுபடியும் பிறந்த நிச்சயமும் நமக்கு இருக்குமானால், தேவன் ஒருபோது நம்மளை விட்டுவிட மாட்டார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை சேர்த்து தருவார் ஆண்டவர். அதை அவருடைய மனம் நம்ம பின்னாடியே இருக்கிறத நம்ம உணர்வோம். விடியற் காலமான போது இயேசு கரையில் நின்றார். எப்போ விடியும்னு கரையில் நிற்கிறாங்க. ஏற்கனவே கட்டளை கொடுத்துட்டாங்க, ஒரு மீனும் அவன் வலையில் நினைச்சக்கூடாது, படக்கூடாது. அவருக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். ஏன் அன்பு பெருசா மீன் பெருசா, நான் பெருசா மீன் பெருசா அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். இன்னொரு சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இவர்கள் எல்லாவற்றிட்ட நீங்கள் என்னை அதிகமாக நேசிக்கிறாயான்னு கேட்டேன். இதுலேயே தான் யோவான் இல்லையா தான், இவள் எல்லாவற்றிட்ட நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? ஆமான்னு சொன்னார். அழுத புலம்புனார். எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அப்போ இவருக்கு ஒரு பாடம் சொல்லி கொண்டு இவரை விட்டுவிடக்கூடாது, இவரை நம்ம திருப்பி கொண்டு வரணும் அப்படின்ட்டு போய் அவர் இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். 5ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்றார். இவங்க யார்? பழையபடி தங்க வேலைக்கு போனவங்க. ஆண்டவர் வேணாம், ஒன்று வேணாம், மீன் பிடிக்க போவோம். மனுஷனை பிடிக்க அழைத்தவர் பேதுரு. உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா ஆக்குவேன்னு அழைத்தார் ஆண்டவர். இப்போ இவர் பழையபடி மீன் பிடிக்க போகிறேன்னு போகிறவர். விட்டுட்டு வேறு ஆளை தெரிந்தெடுத்தோம், தூக்கி போட்டு வேறு ஆளை எடுத்துக்கலாம். இதுக்கு தேவனுக்கு ஆகும். ஒரு நிமிஷத்தில் ஒருவனை பரிசுத்தமாக்கி பேதுரு ஸ்தானத்தில் கொண்டு வந்துட முடியும். யூதாசு ஸ்தானத்தில் வேற ஒருத்தனை ஒரு நிமிஷத்தில் கொண்டு வந்துட முடியும். அதை செய்தார். பேதுருவை தூக்கி எரிஞ்சிட்டு வேற ஆளை உண்டு பண்ண முடியும். அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் நினைச்சா கல் சீசன் ஆயிரும். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் என்ன ஒன்று, ஆனால் அப்படி தேவன் செய்கிறது இல்லை. அவர் பெற்றெடுத்த பிள்ளை போல, தாய் போல நேசிக்கிற ஆண்டவர் பிள்ளைகளேன்னு அழைச்சாங்க. அவரை அறியாதிருந்தார்கள். அவர் பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றால் அதற்கு ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. மீன் பிடிக்க போன நீ பிரயாசப்பட்டு பாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றதை இப்போ உணர்ந்திருக்கிறியா? அடுத்து நீ பாசித்து பாரு. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக போடுங்கன்னு சொன்னார். மீன் பிடிச்சாங்க. 7ஆம் வசனம், இயேசு அவர் 8ஆம் வசனம் வாசிக்க, மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீனுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். 9ஆம் வசனம், அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதில் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இதெல்லாம் யார் செய்தது? இப்படித்தான் தாய் போல தாய் தானே இதெல்லாம் செய்கிறாங்க. மீன் சுட்டு அப்பமும் கரையில் வந்திருக்கிற போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறது, நெருப்பு மூட்டி அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதை அப்பத்தையும் கண்டார்கள். இதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு தாய் போல, ஒரு வேலைக்காரன் போல, பந்தி விசாரிக்கிறவர் போல எல்லாவற்றையும் சமைத்து வைத்து விட்டு இயேசு அவர்களை நோக்கி, இப்பொழுது இந்த மீன்களில் சிலவற்றையும் கொண்டு வாங்க, நீங்கள் பிடிச்சதுலையும் கொண்டு வாங்க, அதுலேயும் நம்ம சேர்த்து சாப்பிடுவோம். சீமோன் பேது படவில் ஏறி மீனை கொடுத்தான். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள், 12ஆம் வசனம் என்றார். சாப்பிடுங்க, வாங்க, நான் உங்களோட சாப்பிட நான் விரும்புகிறேன். தாய் போல நான் உங்களுக்காக சமைச்சு வச்சுருக்கேன்.
மீன் உண்டாக்கி அப்பம் சுட்டு நான் வச்சிருக்கிறேன், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் நம்முடைய குறைவுகள், பின்மாற்றம், சோர்வுகள் அப்படியே நம்மளை விடுகிற தெய்வமா? இல்லை. நம்மை பின்தொடர்ந்து வந்து நமக்கு ஆகாரம் கொடுத்து, வார்த்தைங்கிற மன்னா கொடுத்து, போஜனம் கொடுத்து, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்தி, நம்முடைய ஆத்மாவை தேற்றி, நம்மை உற்சாகப்படுத்தி, பலப்படுத்தி, நீ என்னுடையவன், நீ போகாத. இப்படித்தான் காலாகாலமாய் தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பினாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் அவர் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். அவருடைய அந்த தாயை போல் இருக்கிற மனசை நீங்கள் பாருங்கள், அவர் எப்படி இருக்கிறார். 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ஐயோ 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 ஐயோன்னு பரிசேயர்களை பார்த்து சொன்னார். அறகுறையா, உதட்டில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று. உதடுகளினால் தேவனை துதித்து உள்ளமோ தூரமாக இருந்த ஜனத்தை பார்த்து வெள்ளடிக்கப்பட்ட கல்லறின்னு சொன்னார். ஐயோ ஐயோன்னு பேசிட்டு வந்த ஆண்டவர் 33ஆம் வசனம், சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினிக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவீர்கள் என்று அவ்வளவு கடுமையாய் பேசின ஆண்டவர். இருமனம் உள்ளவர்களே, அவர்களை கூட அவர் எப்படி நடத்துகிறார் பார். ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொண்டு சிலுவையில் அறைவீர்கள், சிலரை நீங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்தி. இப்படி தான் செஞ்சாங்க யூதர்கள். அப்போ மதவாதிகள், இப்பவும் மதவாதிகள் சபையில் அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்துவண்டையில் வராத மதவாதிகள் செய்கிறதெல்லாம் எப்போ பார்த்தாலும் குற்றஞ்சாட்டு, எப்போ பார்த்தாலும் பொறாமையும் கசப்பும் தான் மதவாதிகள். நம்ம மதத்தை விட்டு ரட்சிக்கப்படலை, நம்ம ஒரு மதவாதியாக இருக்கிறோம். ஒரு மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு வந்திருக்கோம். அதுதான் நம்மளை இப்படியெல்லாம் படுத்துது. செய்வார்கள். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்கிறீர்கள். நீங்கள் தீர்க்கதரிசிகளை அனுப்புனா, வேதபாரகரை அனுப்புகிற எல்லாரையும் உங்களுக்கு அனுப்புனா, நீங்கள் அவர்களை கொலை செய்து பகைத்து துன்பப்படுத்தி தேவாலயத்தில் அவர்களை புறம்பாக்கி அவர்களை சிலுவையில் அறிந்து கொலை செய்கிறீர்கள் அப்படின்னு அவர்களை கடிந்து கொண்டு அப்படி பேசின தெய்வம். அவருடைய இன்னும் ஒரு மனசை பாருங்க எப்படி இருக்கு. 37ஆம் வசனம், இப்படி தான் எருசலேம் இருந்தது, இப்படி தான் யூதர்கள் இருந்தார்கள், இப்படி தான் பரிசேயர்கள் இருந்தார்கள். ஆனாலும் அந்த தாயை போல மனமுடைய தெய்வத்தை பாருங்க, அந்த தாய் பறவையை பாருங்க. என்ன சொல்கிறார்? எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிந்தவளே. சபையில் அப்படி தான் உட்காந்துருக்கோமா? தாய் மனம் புரியாமல், தெய்வத்தை மறுபடியும் பறக்காதனால தாயின் தகப்பனை போல தெரியலையா நமக்கு? இன்னும் அவருடைய அன்பு இறக்கம் புரியல. இன்னும் வழக்கு பண்ணிக்கொண்டு, வாது பண்ணிக்கொண்டு, போட்டி பண்ணிக்கொண்டு, பொறாமை பண்ணிக்கொண்டு, குற்றம் சாட்டிக்கொண்டு, குறை சொல்லிக்கொண்டு என்ன சொல்கிறாங்க? கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிற. என் மனம் என்னன்னு தெரியுமா? நான் என் மனசை உனக்கு சொல்கிறேன் பாரு. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளுகிற வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், உனக்கோ மனதில்லை. இந்த தாய்க்கோழியினுடைய மனம் என்ன? கோழி தன் குஞ்சுகளை, தாய்க்கோழியினுடைய மனம் செட்டைகளுக்குள்ளே சேர்த்து கொள்ளுகிறது போல சேர்த்து கொள்ள மனதாக இருந்தார் அந்த பரிசேயர்கள், யூதர்கள். அவர்கள் அவரை கொலை செய்தார்கள். அவர்களுக்கே அப்படி தான் செய்தார். நமக்கு தாய் போல் நம்ம கூட இருந்து நம்மை நடத்தி, நம்மை விசாரித்து, நம்மை உற்சாகப்படுத்தி, நமக்கு பின்னையே நடந்து, சறுக்கும்போது தாங்கி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்தி, அவர் செய்ய அவருடைய மனம் எவ்வளோ அக்கறையும் அருமையுமாக இருக்கிறதுன்னு நம்ம விளங்கியிருக்கோமா? ஒரே ஒரு வசனம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம். நம்ம ஏற்கனவே வாசித்திருக்கோம். நான் கடந்த நாட்கள் அதை வாசித்து உற்சாகம் அடைகிறேன்.
43ஆம் அதிகாரம் முதல் வசனம். இப்போதும் யாக்கோபேன்னு சொல்லும். இப்போதும் அப்படின்னா நீ பல காரியங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்காத, இப்பவும் யோசனை பண்ணணும். இப்பவும் அப்படின்ற அர்த்தம். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர். இந்த மர செடி கொடியெல்லாம் சொன்னேன்னா அதெல்லாம் அப்படியே இருக்குது, அது பாட்டில் இருக்குது. ஆனால் பாழா போன இந்த மனுஷன்தான் பல விதங்களில் சீர்கட்டு, அழைத்த அழைப்பை விட்டு எத்தனையோ காரியங்களில் தடுமாறி, எதுக்கு சபைக்கு வந்தவனு கூட புரியாமல், ஏன் தேவன் என்னை ரட்சித்தார்னு கூட புரியாமல். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படலை, மறுபடியும் பிறக்கலை. தேவனால் பிறக்காதனால அறிவினால் மன்றாடிக்கிட்டு போராடிக்கிட்டு நம்ம கிடக்கிறோம். ஆனால் உண்மையாகவே யாக்கோபேன்னு தானே அழைக்கிறாங்க. யாக்கோபை பற்றி நமக்கு தெரியுமா? அப்படி தெரியுமா தெரியாதா? யாக்கோபு யார்? எத்தன் கில்லாடி, ஜகதல பிரதாபன். ஆனால் அவனை தேவன் சந்தித்தான். அவனை தேவன் ஒருவரை சந்தித்து அவன் தொடர் சந்த சுளுக்கி அவனை சந்தித்து அவரை சார்ந்து கொண்டு இருக்கும்படி செய்து அவனுக்கு புது வாழ்வு கொடுத்து புது பிறப்பு கொடுத்தார். யாக்கோபை இஸ்ரவேல் பேர் மாற்றினாங்க, புது ஜென்மம் கொடுத்தாங்க அவனை. அதான் மறுபடியும் பிறந்த வாழ்வு. அவனை பார்த்து தான் இங்கே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர். இஸ்ரவேலே மனம் திரும்பினவனே, மறுபடியும் பிறந்தவனே, புதிதாக்கப்பட்டவனே, புது இருதயம் பெற்றவனே, கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை பெற்றவனே, பொல்லாத ஆவி எடுத்து நல்ல ஆவியை பெற்றவனே, உன் நரகலான விக்கிரங்கள் நீக்கப்பட்டவனே. எரேமியா 36ஆம் அதிகாரம். இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய தேவன் நம்மை உருவாக்குறாருங்க. அப்படியே விட்டுட்டு போல நீ கேடுவான்னு. அவர் நம்மை வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி நம்மை இயேசுவை போல உருவாக்குகிறார். ஒரு தாய் தான் பிள்ளை எப்படியெல்லாம் வளரணும்னு கனவு கண்டிருக்கிறாள், அதுபோல் தெய்வம் நம்மை குறித்து ஒரு கனவு உண்டு. அவருக்கு மகிமையிலே நாம் அவரோடு கூட இருக்கணும். அதுதான் அவருடைய கனவு. அவருடைய வலது வருஷத்தில் நாம் நிற்கணும். அப்படிப்பட்ட கனவுடனே கூட நம்மை உருவாக்குகிறோமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நான் மீட்டுக்கொண்டேன். உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. குமாரனை விசுவாசிக்கிற உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. தேவனுடைய இரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டது. நீ புது பிள்ளை, நீதிமான். பயப்படாத, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஏன் ஜீவன் உனக்குள்ள இருக்கு, நீ என்னுடையவன். இன்னும் படிச்சு பாருங்க 4ஆம் வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நீ என் பரிசுத்தத்துக்கு உன்னை நான் பங்காளியாக்கி கனப்படுத்தினா. பாவியான உன்னை, எப்படியோ கிடந்த உன்னை தெய்வீக சுபாவத்துக்கு பங்காளி ஆக்கி உன்னை கனப்படுத்தின. கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். 5ஆம் வசனம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். 7ஆம் வசனம். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமந்தரிக்கப்பட்டவன் நீ. இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நமக்கு பின்னையே தன் மனதை வைத்திருக்கிற ஆண்டவர், நம்மை நினைத்திருக்கிற ஆண்டவர். கேட்ட ஆண்டவருடைய எல்லா வார்த்தைகளுக்காகவும் நானும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐயாவே, நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நமக்கு வருகிற சூழ்நிலையிலே நாம் ஆண்டவரை பார்த்து எப்பொழுதும் வாழ நாம் பழகணும். மத்தேயு 14ஆம் அதிகாரம். நாம் பேதுருவை குறித்து கேட்டோம். பேதுருக்கு முன்னாடி அநேக காரியங்களை ஆண்டவர் செய்து, அநேக அற்புதங்களை செய்து கண்ட அந்த பேதுரு ஆண்டவர் கூடயே தான் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. 14ஆம் அதிகாரம், மத்தேயு 14ஆம் அதிகாரம். அங்கே ஆண்டவர் இல்லாமல் பேதுரும் மற்ற சீஷர்களும் கடலில் பிரயாணம் பண்ணுறாங்க. 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 23 ஆண்டவர் தனியாக ஜெபம் பண்ண போயிட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி 22ஆம் வசனத்தில் அவர்கள் படவில் ஏறி
தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி ஆண்டவர் சீஷர்களுக்கு தூரிதப்படுத்தினார், கட்டளையிட்டார். போகிறாங்க அவங்கெல்லாம், படகு ஏறி கடலில் போயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் போகலை. அவர் தனிமையாய் பிதாவுடைய ஜெபம் பண்ணி ஒரு மலையில் இருக்கிறாரு. அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியினாலே அலைகளினாலே படகு அலையப்பட்டது. இவங்க ஆண்டவர் இருக்கிறார் நினச்சிக்கிட்டு படகுல போகிறாங்க. ஆனால் அங்கே போகும்போது கடலில் படகுல ஆண்டவர் இல்லை. ஆனால் இரவின் 4ஆம் ஜாமத்திலே எதிர்காற்றாக இருந்தபடினாலே பல அலைகளினால் அலையப்பட்டதுன்னு அவங்களுக்கு பயம் வந்துட்டு, காற்று அடிக்குது, படகு இப்படி ஆடுது, ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளுக்கு இப்படி காரியங்கள் நடக்குதுன்னு அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் உள்ளே இல்லை, படகுல இல்லை. அவர் பிதாவுடைய மலையிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர் எடுத்துகிட்டு வந்தார். நைட்டு 4ஆம் மணி நேரத்திலே அவர் நடந்து வராரு. அப்போ சீஷர்கள்லாம் பார்க்குறாங்க இயேசு நடந்து வரதை. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து எல்லாம் பயப்படுறாங்க. எதுக்கு ஒரு மனுஷன் நடந்து வரதை பார்த்து யாரா அப்படி கடலில் நடந்து வர்றான்னு சொல்லி பயப்படுறாங்க, கலக்கமடைந்து. ஆவேசம் என்று சொல்லி பயந்து அலறினார்கள். ஆவேசம், பிசாசு, ஏதோ பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பயந்து அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் அப்பொழுது அவங்களை திரும்பவும் பேசுகிறாரு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். உடனே பேதுரு அவரை நோக்கி, பேதுரு ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட மனுஷன், அநேக காரியங்கள் இந்த மனுஷன் தடுமாறினாலும் ஆண்டவரை மாத்திரம் தன்னுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து வாழ விரும்பி தன்னுடைய காரியங்களை ஆண்டவருக்கு வெளியே காட்டின மனுஷன். உடனே பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஏனால் நான் ஜலத்தின் மேல் வர உம்மிடத்தில் கட்டளையிடும் என்றான். உடனே அதற்கு வா என்றார். அப்பொழுது பேதுரு உடனே எப்படி ஒரு வண்டியிலேருந்து இறங்குறது போல, ஒரு வீட்டிலேருந்து படியிலேருந்து அடுத்து தரையில் கால் வைக்கிறது போல, பேதுரு படகுலேருந்து டக்குன்னு கடலில் கால் வச்சு நடந்து அவர் கூட போகிறார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் இப்படி தான். ஆண்டவர் அழைச்சவனே நம் விசுவாசமாய் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த வாழ்க்கை வாழ எனக்கு எந்த முகாந்திரம் தெரியல ஆண்டவரே, என் இருதயத்தில் உள்ளதை நீர் அறிவீர். உம்முடைய போதகம் என்னை ஆண்டவரே உமக்கு உகந்த மனுஷனாய் மாற்றி வாழ்நாளெல்லாம் உம்மை நம்பும்படியாய் செய்திருக்கிறது. உம்முடைய வார்த்தை நீர் அனுப்பி என்னை குணமாக்கி இருக்கிறீர். நான் பின்மாற மாட்டேன் ஆண்டவரே, விசுவாசித்து வாழ உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம இருதயத்தில் எப்பொழுதும் ஆண்டவரை மாத்திரம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்து வாழ்ந்தால் போதுங்க. இந்த பேதுரு உடனே இறங்கி நடந்து போகிறவர் ஆண்டவரை பார்த்து கொண்டே அப்படியே போயிட்டு இருந்தால் அவர் போய் ஆண்டவரை தொட்டிருப்பார். அந்த போகிற அந்த தூரத்திலே நடந்தான். 29ஆம் வசனம், படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தில் மேல் பேதுரு நடந்தான். காற்று பலமாக இருந்ததைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் அவன் நடந்து போகும்போது காற்று அடிக்குது. ஏன்னா ஏற்கனவே அங்கே புயல் உருவாகி காற்று அடிக்குது. ஆனால் பேதுரு அந்த காற்றை பார்க்குறாரு, சூழ்நிலைகளை பார்க்குறார். ஆண்டவரே, இந்த பிரச்சனைகள் இப்போ வருதே, ஆண்டவரை மறந்துட்டார் அவர். நான் கடலில் நடந்து போகிறதே எதையுமே பேதுரு சிந்திக்கலை. அமிழ்ந்து போகிறத மாத்திரம் அவர் யோசிக்கிறார். நான் அமிழ்ந்து போகிறேனே, ஆண்டவர் தானே அவர் சொன்னார், இந்த பாதையில் ஆண்டவரை அழைச்சி கொண்டு சேர்ப்பாருங்கன்ற விசுவாசம் நமக்கு இல்லாதபடினாலே நமக்கு மனுஷர்கள் பிரச்சனைகளை உண்டு பண்ணும்போது பயப்படுறோம். பூமியிலே நாம் எந்த மனுஷனுக்கும் பயப்படக்கூடாதுங்க. ஆண்டவராக இயேசு ஒருத்தவருக்கே நரகத்திலே தள்ள அவர் ஒருவருக்கே நாம் பயப்படணும். அதனால் நம்முடைய இருதயம் எப்பொழுதும் ஆண்டவரை முன்வைத்து, ஆண்டவரே, எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக, அக்கிரமத்திற்காக மாத்திரம் நீங்கள் சாகல ஆண்டவரே, இந்த பூமியிலே நான் உண்மை பின்பற்றி வாழ நீர் எனக்கு காட்டுகிற வழிகளை பின்பற்றி நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவராக இயேசு நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனாருங்க. இன்றைக்கு நம்மிடத்திலே குறைவுபடுகிறது மாதிரிகள் இல்லை. எத்தனையோ முறை நான் சொல்கிறேன், மாதிரிகள் இல்லை. நிறையா நாம் பேசுகிறோம், நிறையா காரியங்கள் சொல்கிறோம், நல்லது, அதெல்லாம் மூளைக்கு தாங்க வருது. ஆனால் மாதிரிகள் நம்மிடத்தில் குறைவு. உடனே இதை சொல்கிறான். உடனே அவர் போகிறார், இயேசுவை பார்க்குற அவிழ்ந்து போகிற ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, ஏன்பா பயப்பட்டா, நான் தான் அவன் கூட இருக்கிறேனே, என்ன நீ இப்படி அப்படின்னு சொல்லி அலசடி படாதுன்னு சொல்லி அவனை அப்படிலாம் தேற்றவே இல்லை. அற்ப விசுவாசியே, முட்டாளேங்கிறாரு. அற்ப விசுவாசியே, நான் அவன் கூடயே இருந்து இவ்வளோ அதிசயம் செய்து அற்புதம் செய்து இத்தனை காரியங்களை உங்கள்கிட்ட செஞ்சு என்னை விசுவாசிக்கலையே, அற்ப விசுவாசியே, கடுமையாக சொல்கிறாரு. கூட இருந்த பேதுரை பார்த்து ஆண்டவர் சொன்னார் மிகப்பெரிய வார்த்தை. சாத்தானேன்னு சொன்னார். அதை விட அற்ப விசுவாசிங்கிறது இன்னும் மோசமான வார்த்தை. விசுவாசிக்க அவனுக்கு மந்த இருதயமாக இருக்கிறீங்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மந்த இருதயமாக இருக்கவே கூடாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை வந்ததுன்னா அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன். எரேமியா புத்தகம் 24ஆம் அதிகாரம்.
எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 904 பக்கம், 23ஆம் அதிகாரம். அங்கே அநேக காரியங்களை பேசிக்கிட்டே வர தீர்க்கதரிசி 17 சில தீர்க்கதரிசியோட காரியங்கள் சொல்லிக்கிட்டே வர்றாரு. தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடப்புகிற யாவரையும் நோக்கி, இப்படி உங்களுக்கு பொல்லாப்பு வராது, உங்களுக்கு ஒன்றும் செய்யாது, உங்களுக்கு அது நடக்காது இது நடக்காது, நீங்கள் ஆண்டவருக்குள்ளாய் வாழலாம்னு சொல்லி பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்கிற தீர்க்கதரிசிகளை நீங்கள் நம்பாதீங்க. கர்த்தர் 20ஆம் வசனம், கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகள் நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய கோபம் தனியாது, கடைசி நாட்களிலே அதை நன்றாய் உணர்வீர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள், அவர்களோடு கூட நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள் சொல்லிட்டு 22ஆம் வசனம், அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களாகில், ஆண்டவருடைய ஆலோசனைகளே நாம் நிலைத்திருந்தா, அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பையும் விட்டு திருப்புவார்கள். ஒரு தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் அது ஆண்டவருடைய வார்த்தையாய் இருதயத்தில் நுழைந்தால், அந்த வார்த்தை என்னை பொல்லாத வழிகளையும் பொல்லாத செய்கையிலையும் என்னை விட்டு பொல்லாத வழியை விட்டும் தேவனுடைய வார்த்தை திருப்பும். அப்படி அதை திருப்பலன்னா அந்த வார்த்தை இது ஆண்டவர் அனுப்பின வார்த்தையே இல்லைங்க, யூகித்து சத்தத்தை உயர்த்தி பேசுகிற வார்த்தையாக இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி? 29ஆம் வசனம், என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் ஆண்டவரே, இந்த பொல்லாப்பை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை என்னாலே உண்டானது அல்ல, இது உங்களாலே உண்டானது. இப்படியெல்லாம் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம்னா நாம் விசுவாசித்து நம் சூழ்நிலையை பார்க்க மாட்டோங்க. ஆண்டவரே, காற்று பலமாக இருந்தானா, எது காரியங்கள் நடந்தான், ஆண்டவரே நான் விசுவாசித்து வாழ வந்திருக்கிறேன். இப்போ நாம் திருப்பிக் கொள்வோம் யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரங்களை. நாம் கேட்ட வார்த்தையின்படியே அங்கே பேசிக்கிட்டே வர்றாரு. இங்கே தோமாவை குறித்து நாம் கேட்டோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் வழியே விசுவாசிக்க மாட்டேன் என்று தோமா அப்படி அவர்கிட்ட பேசிக்கிட்டே வர்றாரு. அந்த தோமாவுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், 29ஆம் வசனம், தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை சந்திக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தை தொட்டு, ஆண்டவரே என்னுடைய பொல்லாத வழியை விட்டு நான் திரும்பிடுவேன் ஆண்டவரே. இது யாரும் மனுஷர்கள் பார்க்கவே முடியாதுங்க. என்னுடைய வழிகளை விட்டு நான் திரும்புகிறேன்னா திரும்பலாங்கிறத நான் தான் முடிவு பண்ண முடியும். பரிசுத்த ஆவியானவருக்கு நான் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னுடைய வழிகளை உடைய வார்த்தைகளை நான் தள்ளாதிருக்க உதவி செய்யுங்க, உடைய வார்த்தைகளை நான் தாயை போலவும் தந்தையை போலவும் காத்துக்கொள்ள வேண்டுமே. ஆண்டவர் வார்த்தைகள் அப்படி தாங்க இருக்குது. இப்படி நாம் காணாதிருந்தும் ஆண்டவரை விசுவாசித்தோம்னா நம்மளோட வாழ்க்கையிலே மிகப்பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாருங்க. நம்மாலே ஒன்றுமே கூடாது. நமக்கு சூழ்நிலையில் வரும், பயம் வரும், காற்று வரும், நம்ம அதை தான் நம்ம பார்ப்போம். நம்ம மனுஷிக்க நம்பிக்கை கொண்டவராக இருக்கணும். ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவரே, அவரை நோக்கி பார்த்தவர்களுக்கு பிரகாசம் அடைந்தார்கள். ஆண்டவரே, என்னுடைய முகம் வெட்கப்பட்டு போகாத ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே நான் மனம் தளர மாட்டேன் ஆண்டவரே அப்படி என்று சொன்ன பேதுரு தாங்க 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அவர் எப்படி சொல்லி பேசுகிறார் பாருங்க. 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அப்படி பேசிக்கிட்டு வர்றாரு. நீங்கள் அந்தகாரத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி. அதெல்லாம் நமக்கு இப்போ பரிசுத்தம்லாம் குறைஞ்சி போச்சு. நமக்கு மெஜாரிட்டி தான் வேணும். அது வீட்டில் எது நடந்தானா எப்படி நடந்தானா நமக்கு யாரும் நம்மளை ஒன்றும் காட்டலேன்னு சொல்லி நம்மையே நான் ஏமாற்றிக்கிறோம். ஆண்டவரே, நான் பரிசுத்த ஜாதி ஆண்டவரே, பாவத்துக்கு நான் விலகி வாழ விரும்புகிற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. யாரும் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என் ஆண்டவரே, நீ யோசேப்போடு கொடுத்த தேவன், என்னோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் நான் என்னோடய வாழ்க்கையெல்லாம் முன்பாய் திறந்து காட்ட வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை. முன்னே என்னோடய வாழ்க்கை அப்படி இல்லை ஆண்டவரே. முன்னே நான் அக்கிரமக்காரனாக இருந்த ஆண்டவரே, இப்பொழுதோ நான் இரக்கம் பெற்ற மனுஷன், இப்பொழுதோ நான் தயவு பெற்ற மனுஷன், இப்பொழுதோ ஆண்டவரே உடைய வசனத்தின்படி வாழ எனக்கு இங்கே அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே.
என்னை கழுவி சுத்திகரித்து உம்முடைய ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்த்து உம்முடைய வசனங்களை கேட்க செய்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. ஒரு சம்பவத்தை நான் கடந்த நாளில் படித்து உற்சாகம் அடைஞ்சேன். போன வாரம் நாம் தெய்வ பிரகாசம் பேசினாங்க. சாலமோனை ஆண்டவர் அவனுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பித்து காரியங்கள் செய்யும்போது அந்த சேபாவின் ராஜஸ்திரி வந்து சாலமோனை புகழ்வாங்க. சாலமோன்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, உம்முடைய ராஜ்யத்திலே இருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள், உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய நாமத்திற்கு, உம்முடைய ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாய் அவர்களெல்லாம் வாழ்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவரை புகழ்வாங்க. அதுபோல் நாம் ஆண்டவராகிய சாலமோனின் பெரியவராக இயேசுவியை அறிந்த ஜனங்களாக இருந்தால், நாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நான் கேட்டு அது என்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மாதிரியாய் வாழ வேண்டுமே. இப்படி சொல்லிட்டு எப்படிய 12ஆம் வசனம் நமக்கு தெரியும். உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்திலே அவர்கள் உங்கள் நற்கையை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே, நாமும் ஆண்டவரை ஒரு நாள் சந்திக்க போகிறாங்க. சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கையுள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை சொல்லிட்டு 19ஆம் வசனம், ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாக இருக்கும். நான் கடந்த நாளில் யோசித்தேன், சபைன்னா சபையில் நாம் எல்லாரும் ஒரே அவயங்களாக இருக்கிறோம். சோத்துக்கை செய்கிறது சோத்துக்கை தான் செய்ய முடியும். கையெழுத்து போடுறதுனா சோத்துக்கையாக போட்டால் தான் சரியாக இருக்கும். பேங்க்கில் போய் நான் செக்கில் கையெழுத்து போடுறேன், இப்படி போட்டால் தான் சரியாக இருக்கும். இப்படி போட்டோன்னா அது தப்பாக போயிடும், பணம் கிடைக்காது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த கையும் இந்த கையும் சரிதானே. இல்லை, அவயங்களெல்லாம் ஒன்று தான். இயேசுவும் அப்படியே இருக்கிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆண்டவரே, நான் உங்களுடைய சபையத்தில் ஒரு அவயமாக இருக்கிற ஆண்டவரே, எனக்கு நீங்கள் என்ன ஆண்டவரே ஊழியத்தை வச்சுருக்கீங்களோ அந்த ஊழியத்தை நான் எனக்கமாக செய்ய உதவி செய்யுங்க. இந்த கை வந்து நான் தான் அழகாக கையெழுத்து போடுறேன், இது என் மேலே பொறாமப்படுன்னு சொன்னால் அது அறியாமை. இந்த கை செய்ய வேண்டிய வேலை இந்த கை தான் செய்யும். இது கையெழுத்துனா இது கையெழுத்து தான் போட முடியும். அதுபோல் நம்மளோட வாழ்க்கையில் நாம் ஆண்டவரே இந்த கைக்கு விரோதமாக இந்த கை இருக்குன்னு சொல்லி நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இல்லவே இல்லை, அது நம்மளுடைய ஞானம் இல்லாத செயல். என் பீச்சை கை சோத்து கைக்கு விரோதமாக இருக்குமா? தெரியல, நம்ம தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம் எனக்கு விரோதமாக நீ இருக்கிறனா இருந்துட்டு போன்னு சொல்லி இந்த கையை விட்டுட்டு போகணும். ஆனால் தலை எல்லாவற்றையும் ஆளுகை சேர்த்துங்க. ஆண்டவரே, இந்த அருமையாக செய்ய வேண்டிய இந்த சோத்துக்கை செய்ய வேண்டிய இல்லை, இது செய்ய இதில் கையெழுத்துப்பட இதன் மூலமாக உங்களோட நாம மைப்பட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த கையை நீங்கள் எதுக்கு வச்சுருக்கீங்களோ அது எனக்கு தெரியல ஆண்டவரே, நீங்கள் அதை கொண்டு உங்களுடைய சரீரத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யுங்க. நான் கடந்த நாளில் என்னுடைய நகமெல்லாம் ரொம்ப அடிக்கடி உடஞ்சி போயிடும், சொரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் அப்போ தான் யோசித்தேன், ஆண்டவரே சரீரத்தில் ஒரு நகம் கூட எவ்வளவு முக்கியமாக இருக்குது, அதுக்கு ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ கனத்தை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. முடி அதிகமாக இருந்தால் தான் நம்ம அப்படி பந்தாவாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லவே இல்லை ஆண்டவரே, அற்பமாக எண்ணப்பட்ட எல்லா அவயங்களிலும் அற்பமாக இருக்கிற பகுதிகளுக்கு நீங்கள் அதிக கணத்தை கொடுத்துருக்கீங்களே. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நாம் ஆண்டவரே இந்த அவை மூலமாக நான் உண்மை கனம் பண்ண உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம ஆண்டவரை சார்ந்து கொண்டா போதுங்க. பூமியிலே நமக்கு வேறு ஒன்றுமே இல்லை. அவருடைய வித்து நமக்குள்ளே இருக்கிறபடினாலும் நாம் பாவம் செய்யாமல் வாழணும், அவ்வளோதான். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இருக்க நாம் ஆண்டவரே உம்முடைய வித்து எனக்குள் தரித்திருக்கிறது ஆண்டவரே, நான் பாவத்தை இனங்கண்டு வாழ உதவி செய்யுங்க. எத்தனையோ ஆலோசனைகள் எத்தனையோ வாய்ப்புகளை பயன்படுத்தி நான் வந்து சபை கூடி ஆண்டவரே உடைய வார்த்தையில் கேட்குற ஆண்டவரே அது என்னை உடைய வழிகளிலே நடத்தட்டும். இங்கே பேதுரு என்ன சொல்றார் பாருங்க, நீங்கள் பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரியமாக இருக்கும், குற்றம் செய்த அப்படி சகித்தா அது என்ன, அதனால ஒன்றும் இல்லை, நீங்கள் இதற்காகவே அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, ஏதோ கிறிஸ்து சும்மா வந்துடலிங்க, ஏதோ கிறிஸ்து 33 வயசில் அப்படி இறங்கி வந்து கூட நம்முடைய காரியங்களை அவர் நம்முடைய பாவத்துக்காக சிறுவிலே செத்து போயிருக்கலாம். ஆண்டவரே பூமியிலே குழந்தையாய் பிறந்து 10 வயசு 12 வயசு 13 வயசு 20 வயசு 33 வயசு வரைக்கும் ஆண்டவரே நீர் எனக்காய் ஒரு மாதிரியாய் வாழ்ந்தீரே. ஒரு மாதிரி தான் நமக்கு இயேசுவை தாங்க நம்ம பார்க்கணும். அதனால தான் நான் அப்படி சொல்கிறது, ஆண்டவரை நோக்கி பார்த்த நம்முடைய முகம் வெட்கப்பட்டே போகாது. நான் மனுஷர்களை பார்க்குறோம், நம்மை மெச்சிக்கிட்டால் நமக்கு சந்தோஷம் வருது. நம்மளை அந்த ஒரு மனுஷன் நம்மளை அவமானப்படுத்திட்டா நமக்கு துக்கம் வருது. துக்கமும் அவமானமும் அதெல்லாம் நமக்கு உண்மையை செய்யாதுங்க. அதே பேதுரு தான் சொல்கிறாரு, அவமானப்படவும் நாங்கள் பாத்திரர், துக்கமடையும் நாம் பாத்திரர். யார் நம்மளை துக்கப்படுத்தினா என்ன, ஆண்டவரே உங்களுடைய நாமத்து நிமித்தம் துக்கம் உண்டானா சந்தோஷம் ஆண்டவரே, அது என்னுடைய மகிமைக்கு அல்ல, உங்களுடைய மகிமைக்கு அது அபகீர்த்தியை வருதா, அதை மாத்திரம் தான் நான் பார்க்கணும். ஆண்டவரே நீர் என்னிலும் பெரியவராக இருக்கிறீர் ஒரு சொல்லி இது அப்படியே நாம் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார்.
அவர் பாவம் செய்யலே, அவர் வாயிலே வஞ்சனைக்காட புடம்பில்லை, அவர் பாடுபடும் போது பயமுறுத்தலை, இப்படி சொல்லிட்டு தான் நாம் கடைசியை கேட்டது போல அவர் நம்மை 10ஆம் வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்துவார். நாம் எப்பொழுதுமே நம்ம ஆண்டவரை மாத்திரம் தாங்க எல்லா சூழ்நிலையும் பார்க்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. நான் எப்பொழுதும் நான் கேட்ட வார்த்தையின்படி நம்முடைய ஆண்டவருடைய போதகத்தை தள்ளவே கூடாது. நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் இப்படி நிறைய வார்த்தைகள் எழுதியிருக்கு. 4ஆம் அதிகாரம், நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நல்ல போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். இப்படி நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளைமானேன். ஆண்டவர் குறித்து தாங்க அப்படி ஆண்டவர் இயேசு தாயாகவும் தகப்பனாகவும் ஒரே பிள்ளையாக இருந்து சொல்கிற ஆலோசனைகள் அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் ஆண்டவருடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது, அவருடைய கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, பணத்தை அல்ல, மனுஷர்களை அல்ல, பொய்யான புகழ்ச்சியை அல்ல, தேவனுடைய ஞானத்தை தேவனுடைய வாயின் வார்த்தைகளை விட்டு விலகாமல் இரு. இப்படி நாம் எப்பொழுதுமே நாம் தேவனை மையப்படுத்தி ஆண்டவரே நம்முடைய வாயின் வார்த்தைகளை விட்டு விலகாமல் இருக்க உதவி செய்யுங்க. அதை விடாதே. அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய சூழ்நிலை மத்தியில் விடக்கூடாதுங்க. ஆண்டவரே இந்த வாழ்க்கையை வாழ நீங்கள் என்ன அழிச்சிங்க ஆண்டவரே, எனக்கு எதுக்கு வர அந்த காற்றை பார்த்து நான் பயந்துடக்கூடாது ஆண்டவரே, நான் விசுவாசித்து வாழ உதவி செய்யுங்க. அந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவர் மெச்சு கொண்டது போல், ஆண்டவரே நம்முடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கையை தின்று பிள்ளைகள் பிழைக்குமே என்று சொன்னோடனே ஆண்டவரே ஆச்சரியப்படுகிறார். பிறர் நம்ம எப்படி வேணுமா நடத்தலாம், காரியங்கள் செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய இருதயத்துக்கு அந்த கானானிய ஸ்திரீ மகிழ்ச்சியை கொண்டாந்த சகோதரி, இந்த சகோதரியோட இந்த இஸ்ரவேலிலும் இவ்வளவு பெரிய விசுவாசத்தை நான் எங்குமே காணவில்லையே என்று சொல்லி அந்த சகோதரி ஆண்டவர் மெச்சு கொண்டது போல, நம்மளுடைய அந்தரங்க வாழ்க்கை மனுஷனுக்கு தெரியாது, ஆண்டவர் ஒருவருக்கே எல்லாருக்கும் வாழ்க்கையும் தெரியுங்க. அதனால் நம்ம ஆண்டோடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு அதை விடாமல் அதை காத்துக்கொண்டு அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தி நடத்துவாருங்க. எப்பொழுதுமே நாம் ஆண்டவர் மேலே நாம் பற்றுதலாக இருந்தால், ஆண்டவரே என்னை உணர்த்துங்க. ஏன்னா யோவான் 16ஆம் அதிகாரத்தில் எப்படி தான் இருக்குது, ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை உணர்த்தி இது பாவம், இது நீதி, இதனை செய்யாத, இப்படி நீ வாழாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை உணர்த்துகிற ஆண்டவர் சொல்லிட்டு அது உன்னை காத்துக்கணும். ஞானமே முக்கியம். ஞானங்கிறதெல்லாம் ஆண்டவராக இயேசுவே எனக்கு நீ முக்கியமாக இருக்குங்க ஆண்டவரே. எதை சம்பாதித்தாலும் நான் இயேசுவை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். நான் இயேசுவை மேன்மைப்படுத்தினார், அந்த ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துவார், அந்த ஆண்டவர் என்னையும் என்னுடைய வாழ்க்கையும் கனப்படுத்துவார். இப்படி தான் நம்மளோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு, ஆண்டவரே இந்த வாழ்க்கை என்னாலே உண்டானது என்று சொல்ல ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீர் என்னை உண்டாக்கியிருக்கிறீர், நீர் என்னை ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே காத்து வருகிறீர், அசைக்கப்படாமல் இருக்க எனக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே, நான் சோர்ந்து போகாதற்கு உதவி செய்யுங்க, நான் பிறருக்கு ஒரு மாதிரியாக இருக்க உதவி செய்யுங்க, தாயாகவும் தகப்பனாகவும் அனைவருக்காக ஜெபிக்கிற ஒரு ஆண்டவரே ஜெப பாரம் உள்ளவனாகவும் நான் இருக்கணுமே. இப்படியெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை தேடும்பொழுது மெய்யாகவே நாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நாம் பயப்பட மாட்டோங்க. எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் வரணும், அதான் நல்லது. ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் கடந்து போக எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒன்றுமே நடக்காமல் தான் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சியே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் கடந்து போக எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை தேடுவோம். மெய்யாகவே நாம் ஆண்டவரை தேடுனா ஆண்டவர் நமக்கு மிகுந்த தைரியமுள்ள காரியங்கள் நமக்கு ஆண்டவர் தருவாருங்க. சோர்ந்து போகவே ஆண்டவர் விட மாட்டார். நம்ம கடந்த நாளில் கேட்டதில் பாவம் மாத்திரம் இடத்துல இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமானது மாத்திரம் என்னிடத்துல இருக்கணும். ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை என்னை இனங்கண்டு கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னை உங்களுடைய ஆவியினால் நிரப்புங்க. முந்தின வாழ்க்கையோட என்னுடைய பிந்தின வாழ்க்கை ருசியாக இருக்கணும் ஆண்டவரே. நான் முந்தி அப்படி வாழ்ந்த ஆண்டவரே, இப்போ அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. முந்தி நான் இயேசுவை துன்பப்படுத்தினவன், இயேசுவை அவமானப்படுத்தினவன், இயேசுக்கென்று எனக்கு ஒன்றும் செய்யாத மனுஷனாக இருந்தேன். நான் இயேசுவை கண்டு கொண்ட பொழுது முந்தின எல்லாவற்றையும் நான் ஒழித்திடுறேன் ஆண்டவரே. எனக்கு லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு என்னை நோக்கி அவரை நோக்கி பார்க்க மாத்திரம் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்தா நம்மளோட வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் எப்பொழுதும் அந்த தாயும் தகப்பனுமாகிய ஆண்டவருடைய வார்த்தையை தள்ளாமலும், ஆண்டவரே என்னோட கூட ஒவ்வொரு நாள் பேசுங்க ஆண்டவரே, நான் காலை தோறும் என்னை எழுப்பி கற்றுக்கொள்வர்கள் பட கேட்கும்படி என்ற செவிகளை கவனித்தரலும், நான் எதிர்க்க மாட்டேன் ஆண்டவரே, சூழ்நிலை மத்தியில் நான் எதிர்க்க மாட்டேன், பின்வாங்க மாட்டேன், அதுதான் சரி, அப்படிலாம் இல்லை ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கோ
அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை மாத்திரம் சொன்னோம்னா அந்த எரேமியா 23ஆம் அதிகாரத்தில் கேட்டதுபோல் அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பை மாற்றும். ஆண்டவரே என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றின ஆண்டவரே, அது இன்னும் சூனியமாக இருக்கக்கூடாது என்னோடய வாழ்க்கையில். அந்த வார்த்தையை நான் பற்றிக்கொண்டு வாழ எனக்கு உதவி செய்யுங்க, நானும் பிறருக்கு மாதிரியாக இருக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கேட்ட எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நம்ம கேட்டோம், ஆண்டவருடைய மனசை நம்ம எப்போதும் அறிந்தவர்களாக இருக்கணும். அந்த மனசு எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களை பழி தீர்க்கவோ குற்றம் சொல்லவோ விரல் நீட்டவோ அல்ல. உங்களை நான் ஒரு தாய் போல, ஒரு தகப்பன் போல எப்பொழுதும் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். அதற்காக தான் நான் பூமிக்கு வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிறார். இந்த இளைய குமாரனை குறித்து நமக்கு தெரியும். அவருடைய தகப்பனுடைய மனதை ஆண்டவருடைய மனதுக்கு ஒப்பிட்டு அந்த ஊமை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய ஆஸ்தி எல்லாம் பிரிச்சுக்கிட்டு போய் எல்லாத்தையும் சீரழித்து அவன் திரும்பி வந்தபொழுது அவனை ஆண்டவர் எப்படி, அந்த தகப்பனை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ, அவனிடம் ஒரு வார்த்தையும் பேசலை. அவருடைய அன்பை அவனுக்கு எப்படி காண்பித்தார்னா அவனையும் பேசவும் விடலை. நான் உன்னை எப்போதும் கூட்டி சேர்க்க மனசாக இருக்கிறேன். ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை நான் தேற்ற மனசாக இருக்கிறேன். என் மனசை மாத்திரம் புரிஞ்சுக்கணும், என்னை மனசை நோகடிக்கக்கூடாது. அந்த தகப்பனுக்கு அந்த மகன் போகும்பொழுது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அது அவன் திரும்பி வரும்போது அந்த கஷ்டத்தை எல்லாம் அவன் மேலே வைத்து கிளைம் பண்ணலை. அன்பு மேலோங்கி இருக்கு. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன்னு சொன்ன கிறிஸ்து அன்பினால் மனசாய் சந்தோஷமாய் அவர் மனசினால் ஒரு மனுஷர்களை சம்பாதிக்க ஆண்டவர் அப்படி வந்திருக்கிறார். நான் அப்படி தான், எனக்கு கேட்கும்போது அப்படி தான் சந்தோஷமாய் உற்சாகமாக இருந்துச்சு. நம்ம கேட்டோம், யோவான் 20ஆம் அதிகாரத்தில் சீசர்களை, அவரை நம்பி வந்த சீசர்களை, அவரை சரியாய் கண்டுபிடிக்க வந்த சீசர்களை ஆண்டவர் ஒருபோதும் விடுறதே இல்லை. ஒருவேளை சீசர்கள் போல வந்தவர்கள் ஏமாந்து போகலாம். ஆனால் பேதுருவை ஆண்டவர் ஏமாற்ற விரும்பவே இல்லை. பேதுரு தன்னுடைய பலத்தினால், தன்னுடைய மாம்சத்தினால் உயிருக்கு பயந்து அவர் என்ன செய்தாலும், ஆனால் அவர் ஆண்டவரை அறிந்த விதம் இருக்குல்ல, அது கிறிஸ்து இயேசுக்கு தெரியும். நம்ம கேட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி வரும்பொழுது பேதுரு அப்படி விட்டுட்டு அப்படியே ஆண்டவர் படி போகல. ஆண்டவரை பார்த்து, இயேசுவை பார்த்து, ஐயா நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடுங்க, பாவியான மனுஷனிடத்தில் நீங்கள் தங்கணும்னு நினைக்காதீங்க, என்னை விட்டு போயிடுங்க, நான் எப்படியாப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும்னு ஆண்டவர் பேதுருவை சந்தித்த போதே பேதுருடைய மனசை கிறிஸ்து இயேசு படமாய் பார்த்துட்டார். அது மாத்திரமில்லை, அந்த கூட்டத்திலே ஆண்டவர் ஒரு முறை என்னை யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது பேதுரு இயேசுடைய அந்த வெளிப்பாட்டை, ஆண்டவர் யார் அப்படிங்கிற வெளிப்பாட்டை அடைந்த மனுஷனாக இருந்ததுனால் பேதுரு ஆண்டவரை விட்டு எங்கேயும் போகவே முடியல. அந்த ஒரு சின்ன வெளிப்பாடு, அப்படி பெற விரும்புகிற, அந்த ஆவியை விரும்புகிற, அந்த தகப்பன் போல இருக்கிற இயேசுவை விரும்புகிற ஒரு சீசனையும் ஒரு மனுஷனையும் ஆண்டவர் ஒருபோதும் விடுறதில்லை. அவன் எங்கே போனாலும் சரி, அவன் காட்டி கொடுத்தாலும் சரி, அவன் சத்தியம் பண்ணாலும் சரி, சபிக்க என்ன செஞ்சாலும் சரி, ஆண்டவர் ஒருபோதும் விடுறதில்லை. நான் அப்படி தான் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு கதை கேட்டிருக்கிறேன். ஒரு தாய் பிள்ளையை அப்படி இடுப்பில் வச்சு தூக்கிட்டு போவாங்களாம். நான் பார்த்ததை எல்லாத்தையும் நீ பார்க்கணும்பா, நான் எப்படி வாழுறேனோ அதே போல் நீ வாழணும் அப்படின்னு காட்டுவாங்களாம். ஆனால் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோள் மேலே வச்சு தூக்கிட்டு போவானா. அந்த தகப்பனை குறித்து அந்த சித்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் பார்த்ததை மாத்திரமல்ல, நான் பார்க்காததையும் நீ பார்க்கணும். ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாங்க, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். பேதுரு வாழ்க்கையில் அது நிறைவேறுனுச்சு. ஆண்டவர் அப்படி தான் நம்ம அப்படி பிள்ளைகளாய் அப்படி என்ன குறைவு இருந்தாலும், நம்ம எதனால் குறைபடுறோம், என்னத்தினால குறைபடுறோம்னு ஆண்டவர் பார்த்து நம்மை திரும்ப திரும்ப திரும்ப, இந்த வார்த்தையை நான் 10 வாட்டி கேட்டுட்டேன் காலையில்,
திரும்ப 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 அப்படி கோழி தன் சிறகுகளால் அப்படி குஞ்சுகளை சேர்க்க மனதாக இருக்கிறது போல ஆண்டவர் நம்மை சேர்க்க விரும்புகிறார். நமக்கு மனசு இல்லாமல் நல்லா தெரியும்னு கையை உதறிட்டு போகும்போது ஆண்டவர் மன கஷ்டப்படுறாங்க. எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விடுகிறார். உனக்கு கிடைச்ச இந்த நாள்லையாவது நீ மனம் திரும்பி என்னை சேர்ந்துக்கிட்டீங்கன்னா சந்தோஷமாக இருக்குமே. நான் கிருபையாய் 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 இருக்கிறேனே, ஒரு நாள் வருவேன், ஒரு நாள் வருவேன், அப்பொழுது நான் வரும்போது உனக்கு கொடுக்குற பலன் என்னோட கூட வரும் அப்படின்னு சொல்லி அதை அறிந்தவர்களாய் ஆண்டவருடைய மனசை புரிந்து அந்த தகப்பனும் தாயும் எப்படி இருப்பாங்களோ அந்த மனசை புரிந்த பிள்ளைகளாய் நாம் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாங்க. இங்கே 19ஆம் வசனத்தில் வாரத்தின் முதல் நாள் அன்றைய சீசர்களோட கூடியிருந்த இடத்துல ஆண்டவர் போய் உங்களுக்கு சமாதானம்னு சொல்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவன் ஒரு சீசனாக இருக்கிறவன் அலசடிப்படக்கூடாது, தவிக்கக்கூடாது, யாரோ அனாதை போல இருக்கக்கூடாது, எப்போதும் என்னை நம்பி இருக்கணும், என்னுடைய கையை அவன் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பி தான் சமாதானம் அவங்களுக்கு உண்டாகணும்னு சொல்கிறாங்க. அப்படி அவர் எல்லாத்தையும் பார்த்து அப்படி ஆண்டவர் சீசர்கள் அவர்களை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. பயந்துருந்தாங்க வீட்டை பூட்டிக்கிட்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, ஆண்டவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, ஆண்டவரை கொண்டுட்டாங்களே. ஆண்டவர் அங்கே உள்ளே வந்து அப்படி உங்களுக்கு சமாதானம் உண்டாகுது, அதை பார்த்து எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அப்போ ஒரு மனுஷன் இல்லாதனால அப்படியே விட்டுட்டு போகல, திரும்பி வந்து ஆண்டவர் உங்களுக்கு நான் வாசிக்கிறோம் மறுபடியும் 8 நாளுக்கு பிறகு வந்து உங்களுக்கு சமாதானம்னு சொல்கிறாங்க. அந்த என்னுடைய சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்கும்படிக்கு அப்படி உங்களை நான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சீசர்களை அப்படி அணைச்சி அப்படி வெளிப்படுத்த விரும்புகிறாங்க. அப்படிப்பட்ட வெளிப்பாடுபட்ட ஒரு வார்த்தை வாசிக்கிற ஓசியாவின் புஸ்தகம்  எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பக்கம் 1053. ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் முதல் வசனத்தில் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், இது என்னுடைய காரியம். ஆனால் ஆண்டவர் என்னை பார்த்து என்ன விரும்புகிறார், அவர் மனசு எப்படி இருக்கு அப்படின்னா 6ஆம் வசனத்தில் பலியை அல்ல அப்படின்னாக்கா ஏதோ நீங்கள் செஞ்சதுக்கு நான் நியாயம் தீர்க்க இப்போ நான் வரல, அதை கிளைம் பண்ண வரல, ஏதோ ஒரு பலி செலுத்தி என்னை சந்தோஷப்படுத்திடலாம், இல்லைன்னு நானும் ஒரு பலியை ஏற்றுக்கொண்டு உங்களை ஏற்றுக்கொள்வேன் அப்படிலாம் இல்லை. அன்பு, கிருபை, இரக்கம். ஆண்டவர் அப்படி தான் சொல்லி பலியை அல்ல இரக்கத்தையும், இரக்கம் அப்படிங்கிறது நான் ஏதோ வெளியில் அப்படி பார்த்து காட்டுறதில்ல, அது இருதயத்திலேருந்து வர்றது. பிள்ளைகள் மேலே எப்போதும் பெற்றவங்களுக்கு ஒரு இரக்கம் இருக்கும். அந்த இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலாம், ஏதோ பலியை செலுத்தி நம்ம எல்லாத்தையும் சரி கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறதை பார்க்கலாம், தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஒரு விருப்பம் எனக்கு இருக்குது, இப்போவும் இருக்குது. என் விருப்பத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், என் மனசை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, என்னை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர்ந்து வரணும். அது பெருசாக ஏதோ அப்படிலாம் ஏதோ இப்படி செய்யணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. என் மனசை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நான் தருகிற சமாதானத்திலே நீங்கள் சந்தோஷமாக வாரணும், இளைப்பாறுதலாக இருக்கணும். அப்படி தான் பேதுருவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த மனசை புரிந்து கொண்ட வெளிப்பாடு பெற்ற ஒரு மனுஷனோடு ஆண்டவர் என்னைக்கும் விட்டுட்டு போகிறதே இல்லை. அந்த வெளிப்பாடை நாம் ஒருவரும் அடையாத போகாதபடிக்கு ஆண்டவர் தெய்வம் நம்மளோடு கூட பேசுகிறாங்க. லூக்கா நம்ம கேட்டுட்டு இருந்தோம், லூக்கா 22ஆம் அதிகாரம் இங்கே பேதுரு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். இது ஆண்டவருக்கு தெரியுமா அப்படின்னா நிச்சயமாக தெரியும். 24ஆம் வசனத்தில் 24ஆம் வசனத்தில் அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிட்டு. ஒரு வாக்குவாதம், 12 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம். ஆண்டவருக்கு தெரியும் எதுக்கு அப்படின்னா, யார் பெரியவனாக இருப்பா, அங்கே போய் யார் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் உட்காருவா, வரலோகத்தில் யார் பெருசாக இருப்பா, இங்கே ஆண்டவர் பக்கத்தில் யார், அப்படிலாம் யோசிச்சுட்டே இருந்தாங்க. எல்லாம் தெரிஞ்சோம். குறையுள்ள மனுஷர்கள், எவ்வளோ விழுந்து போன மனுஷர்கள், எவ்வளோ வீழ்ச்சியான மனுஷர்கள். அப்படி இருந்தும் ஆண்டவர் அவர்களை குறித்து சந்தோஷமாய் ஒரு செய்தியை சொல்கிறார். 28ஆம் வசனத்தில், எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. சீசர்களை பார்த்து கிறிஸ்து இயேசு சொல்கிறார்.
நிலைச்சிருந்தாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. இயேசுவை பிடிச்ச உடனே 12 பேரும் எஸ்கேப் போயிட்டாங்க. பேதுரு அப்படியே பின்னாடியே போய் அப்படியே பார்க்குறாரு. அவரும் ஒரு கட்டம் வந்த பிறகு அப்படி வந்துட்டார். ஆனால் ஆண்டவர் சீசர்களை சந்தோஷப்படுத்த, உற்சாகப்படுத்த அவர்களை பார்த்து சொல்கிறார், என்னோட எல்லா சூழ்நிலையிலும் என்னோடு நிலைச்சிருந்தவங்க நீங்கள் தான். சீசர்களுடைய எல்லா காரியமும் தெரியும் ஆண்டவருக்கு. தெரிந்தும் அவர்களை கூட்டி சேர்க்க மனசாக இருந்து, என் மனசை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை எல்லாத்தையும் கிளைம் பண்ணனா யாரும் என் பக்கத்தில் நிற்க முடியாது, எல்லாம் போங்க. ஆண்டவர் சொன்னாங்க எல்லாரும் போகிற மாதிரி தான் போங்க. அப்போ பேதுரு வந்து சொன்னார், நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? வாழ்வு தரும் நித்திய ஜீவவசனம் உம்மிடத்தில் உண்டே. யார் இதை சொல்ல முடியும் அப்படின்னா, கிறிஸ்துவை குறித்து ஒரு வெளிப்பாடாவது பெற்ற மனுஷன் தான் சொல்ல முடியும். கிறிஸ்து அவனை பக்கத்திலே வச்சு அழகு பார்க்க விரும்புகிறார். எல்லா காரியத்தையும் அவனிடத்தில் ஒப்பு கொடுக்க விரும்புகிறார். என்னுடைய ஆடுகளை நீ மேய்த்து, நீ இந்த வார்த்தையில் அப்படி தான் இருக்குது. மேலும் அப்படி எனக்கு நேரிட்ட சோதனை எல்லாத்துலையும் நீங்கள் கூட இருந்தீங்க. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்த போகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் உட்காருவீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுறேன். தெரியாது இவங்களுக்கு என்னென்ன ஆண்டவர் பேசுகிறது எதுவுமே புரியாது. ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறார், பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காய் வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். இதுவும் புரியல. விசுவாசம் எப்படின்னா எப்படி காரியங்கள் எல்லாம் இருக்கும், நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத புரியல. அவர் யதார்த்தமாக அதுக்கு சொல்கிறார், ஆண்டவரே காவலிலும் சாவலும் உண்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறான், ரெடியாக இருக்கிறான், இப்போ சொல்லுங்க அப்படின்னு இருக்கான். ஆனால் அவர் என்ன விதத்தில் ரெடியாக இருந்தாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். இங்கே சீமோனை பார்த்து சொல்கிறாங்க, கோதுமையை சுளையில் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நான் உத்தரவு கொடுத்துருந்தேன்னா யாரும் நீங்கள் நிற்க முடியாது. ஆனால் உங்களுக்காக ஒன்று செய்கிறேன், இன்றைக்கும் செய்கிறேன். உங்கள் சீசர்களாக இருக்கிற எல்லாருக்காய் ஒன்று செய்கிறேன். உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காய் வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரையை ஸ்திரப்படுத்து. இதில் வாசிக்கும் போது மேலே என்ன போட்டிருக்குன்னா, உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டேன்னு எல்லா சீசர்களையும் பார்த்து சொன்ன மாதிரி இருக்குது இந்த வசனம். ஆனால் பேர் சொல்லி கூப்பிட்டது சீமோனை, பேதுருவை. சீமோனேன்னு கூப்பிட்டு உங்களை புடைக்கிறதுக்குன்னு போட்டிருக்கு. ஆனால் அடுத்த வசனம், நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடின்னு பர்டிகுலராக சீமோனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒரு விசுவாசம் ஒழிந்து போகாதபடி பிதாவினத்தில் யாருக்காக ஆண்டவர் பரிந்து பேசுவார் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவின் அன்பை புரிந்தவர்களுக்கு மாத்திரம்தான், அவரை குறித்து வெளிப்பாடு அடைந்தவர்களுக்கு மாத்திரம்தான். ஒருவேளை எல்லாருக்கும் கிடைக்கும், ஆனால் ஸ்பெஷலாக ஆண்டவர் அவனுக்காய் அவர்கிட்ட போய் சொல்லுங்க. அவருடைய அழுகை எனக்கு புரியும், அவருடைய கண்ணீர் எனக்கு தெரியும். அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினானே, அவன் எதுக்காக தொடங்கினான், எதுக்காக ஆரம்பித்தானு எல்லாம் எனக்கு புரியும். இதோ இளையகுமாரன் வருகிறானே, அவனை குறித்து 1000 பேர் 1000 சொல்லட்டும். கூட இருந்த சகோதரன் கூட அவன் கை நீட்டி என்ன வேணாலும் சொல்லட்டும். ஆனால் அவன் மனசு எனக்கு புரியும்னு தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி பிடித்து கொண்டார். ஆண்டவருடைய மனசை புரிந்தவர்களாய், எப்போதும் அவர் பக்கம் திரும்புகிறவர்களாய், அவர் சொல்லுகிற சொல்லை கேட்டு அவர் பக்கம் அப்படி வந்து அவர் வார்த்தைக்காய் அவருடைய அந்த ஆவியை உயிர்ப்பிக்கிற அந்த காரியத்திற்காக காத்திருக்கிறவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் நம்மோடு கூட விரும்புகிறார். அப்படிதான் தேவன் நம்மை சொல்லி நடத்த விரும்புகிறார். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். யோவான் 20ஆம் அதிகாரம் கேட்டோம், 21ஆம் அதிகாரத்தையும் கேட்டோம். பேதுரை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்கள் சொல்கிறார். பேதுரை பார்த்து நீ அன்பாக இருக்கிறியா எல்லாத்தையும் காரியம் கேட்டாங்க. பேதுரு ஒரு கட்டம் வந்துட்டார். பேதுரு யாருன்னு அவருக்கு வெளிப்பட தொடங்கிட்டு, இயேசு அவரை பேதுரை சும்மா விடல. ஏதோ நீ நினச்சிருக்கிறது போல எனக்காக நீ என்ன வேணாலும் செய்யு அப்படின்னு நீ ஆயத்தமாக இருக்கிறன்னு சொன்னியே, அப்படிலாம் நீ செஞ்சு முடிப்ப, அப்படியே நினச்சிக்கிட்டு அப்படின்னு பொய்யாக்கி போடுறதுக்காக ஆண்டவர் வரவே இல்லை ஒருபோதும். ஒரு சீசனை ஆண்டவர் இயேசு போல மாற்ற, என் மனசை நீ புரிஞ்சிக்க, என் மனசு போல நீ மாறணும்னு ஆண்டவர் தெரியப்படுத்தி அதை தெரிகிற வரைக்கும் ஒரு மனசனை விடுகிறதே இல்லை. அப்படி தான் தேவன் நடத்துகிறான். சபையில் கேட்குறோம், கேட்ட வார்த்தையை திரும்பி கேட்குறோம், ஏதோ இப்படி காரியங்களை கேட்குறோம். யாரோ ஒரு மனம் திரும்ப, ஏதோ ஒரு கூட்டம் மனம் திரும்ப, காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் அப்படி தான் நமக்கு பேசுகிறாங்க.
திரும்பி திரும்பி ஆண்டவர் ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா தேவை, சபைக்கு ஒரு தேவை இருக்குன்னு ஆண்டவர் அறிஞ்சு பேசுகிறாங்கன்னு நம்ம உணர்ந்துக்கணும். அப்படி தான் நான் நினச்சி அப்படி தான் விசுவாசிக்கிறேன். இங்கே சொல்கிறாங்க, ஆண்டவர் சொல்கிறாங்க அப்படி எல்லாத்தையும். என்ன பேதுரு ஒரு கட்டம் வந்து இயேசுவே எல்லாம் நமக்கு தெரியும் முன்னாடி சொல்லலை. அவர் ஆண்டவரே நான் அப்படி சொல்கிறேன், இருந்தாலும் எல்லாம் நமக்கு தெரியும்னு சொல்லவே இல்லை. ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு காரியத்தை அகப்பட்ட போது ஆண்டவர் சொன்னதை நினைவு கூர்ந்து மனங்கசந்து அழுகிறார். அப்போ தான் விஷயம் புரியுது. அடுத்து இப்போ சொல்லும் போது ஆண்டவர் எல்லாருக்கும் அப்படி தெரியுது. இப்போ உணர்ந்து வந்துட்டியா அப்படின்னா என்னுடைய காரியத்தை முழுமையாக உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அது என்ன நடத்தும் அப்படின்னா 19ஆம் வசனத்தில், யோவான் 21:19, இன்ன விதமாய் மரணத்தினாலே பேதுரு எப்படி மரணம் அடைய போகிறார் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறாங்க. உனக்கு இஷ்டமான இடத்துல நீ நடந்து போன, ஆனால் இப்போ உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துல ஒருத்தன் நடத்துவான். நீ ஒப்பு கொடுக்குற மாதிரி இருக்கணும், நான் ஒப்பு கொடுத்தது போல் நீ ஒப்பு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அது என்ன கொண்டு வந்து முடியும் அப்படின்னா, அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக அப்படி சொன்னார். ஒவ்வொரு சீசனும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும்படிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்களாய், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதை நாம் அறிந்தவர்களாய் ஆண்டவரிடத்தில் வந்தோம் அப்படின்னா, தேவன் அவருடைய மகிமையையும் அவருடைய நாமத்திற்கு உண்டான எல்லா காரியத்தையும் நமக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கவே மாட்டாங்க. நாம் எவ்வளோ சோர்ந்து போனாலும், எவ்வளோ உற்சாகம் இல்லாமல் இருந்தாலும், எவ்வளோ அவிசுவாசத்துக்கு போனாலும், கிறிஸ்துவனுடைய அன்பு மாத்திரம் நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருந்தால் அந்த அன்பு நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அந்த வெட்கப்படுத்தாத ஒரு மகிமை அடைகிறது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய மனசை நாம் புரிஞ்சுப்போம். இயேசு எதற்காக என்னை இப்படி தெரிந்து கொண்டாரோ அதை நான் புரிஞ்சுப்பேன். அந்த ஒரு அன்பு இருக்குல்ல, அது எங்கே போனாலும் என்னை விடவே விடாது. அது இழுத்து ஆண்டவர் பக்கமே கொண்டு வரும். அப்படி தான் ஆண்டவர் கூட்டி சேர்க்க மனசாக இருக்கிறார். அவர் மனசை புரிந்து கொண்டு அவருடைய வழிகளில் நடப்போம். தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார். ஆமென்.